வெல்கம் டு ஆல். எக்ஸாம்பிள் 18 வரைக்கும் பார்த்துருக்கோம். 3.18 இதுக்கு அடுத்து ரூட்ஸ் இன் ப்ரக்ரஷன் அப்படின்னு டாபிக் இருக்கு. அது ரிலேட்டடா எக்ஸாம்பிள் 19, 20, 21, 22 எக்ஸசைஸ்ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம், எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம், இந்த மாதிரி 6 சம்ஸ் வந்து ஏபிஜிபி வச்சிருக்கு. ப்ரக்ரஷன்லாம் படிச்சிருப்போம்ல, ஏபிஜிபி ஹெச்பி அதை வச்சிருக்கு. பட் இந்த ரூட்ஸ் இன் ப்ரக்ரஷன் வந்து ரெடியூஸ் சிலபஸ்ல கொடுக்கல. அதனால இந்த சம்ம நம்ம இப்போதைக்கு விட்டுருவோம். திருப்பி சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணாங்க சேர்த்தாங்கன்னா நம்ம நடக்கும். இப்போதைக்கு இந்த 6 சம்ஸ் நம்ம செய்ய வேண்டாம். சிலபஸ்ல நாளைக்கு அடுத்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க உண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 6 சம்ஸ் நடத்திக்கலாம். அதனால இப்போதைக்கு எக்ஸாம்பிள் 19ல இருந்து 22 வரைக்கும் எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம், இது ஃபுல்லா ஏபிஜிபி ஹெச்பி ரிலேட்டடா உள்ள சம்ஸ். ஸோ அதை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருப்போம். ஏன்னா ரெடியூஸ் சிலபஸ்ல அது இல்லை, அதனால நிறுத்தி வச்சிருப்போம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் சம் வாங்க. சால்வ் தி கியூபிக் ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஹிண்ட், சம் ஆஃப் தி டூ ரூட்ஸ் இஸ் ரூட்ஸ் வேனிஷஸ்ன்றாங்க. வேனிஷஸ்னா 0 ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 3 ரூட் இருக்கும்லங்க கியூபிக் ஈக்குவேஷன்னா, அதுல 2 ரூட்டை பிளஸ் பண்ணா 0 ஆயிடுதுங்க. அதான் சம் ஆஃப் டூ ரூட்ஸ் வேனிஷஸ் அப்படின்னு அர்த்தம். 2 ரூட் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வருது? 0 வருதுன்னு அர்த்தம். வேனிஷ் ஆகுறதுன்னா 0 ஆகுறது. மேக்ஸ்ல வேனிஷ் ஆகுறதுன்னா பொதுவா மறைகிறது. இந்த இடத்துல என்னதுன்னா மேக்ஸ்ல வேனிஷஸ் ஆகுறதுன்னா அர்த்தம் 0 ஆகுதுன்னு அர்த்தம். 3 ரூட் இருக்கும், பட் ஏதாவது 2 ரூட் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் அப்படி சொல்றாங்க. பாருங்க, கிவன் கியூபிக் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. that alpha comma beta comma gamma be the roots of the given equation வச்சுக்கிடுவோம். such that alpha plus beta is equal to 0. alpha ஏதாவது 2 ரூட் ஆட் பண்ணா 0 இருக்காங்க இல்லையா, alpha plus beta ஆட் பண்ணா 0 நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க வேணா beta plus gamma ஆட் பண்ணா 0 வச்சுக்கலாம். எப்படின்னா ஏதாவது 2 ரூட் 3ல ஏதாவது 2 ஆட் பண்ணா 0 வரணும். நான் alpha plus beta is equal to 0 வச்சிருக்கேன். நீங்க beta plus gamma 0 கூட வைக்கலாம், gamma plus alpha is equal to 0 வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கேஸ் தான் வைக்கணும். அதனால alpha plus beta 0 வச்சுக்கிட்டேன். ஏன்னா sum of two roots, அந்த 3ல எந்த ஒரு 2 ரூட் எடுத்து ஆட் பண்ணா என்ன வருது? 0 வருது. sum of two roots vanishes-ன்றாங்க. அது ஆல்பா பீட்டாவா இருக்கலாம், இல்ல பீட்டா காமா இருக்கலாம், இல்ல காமா ஆல்பா இருக்கலாம். எப்படி நடந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்பா பிளஸ் பீட்டாவை 0 வச்சுக்கிட்டேன். பீட்டா எவ்வளவு கேட்டா மைனஸ் ஆல்பா, பிளஸ் ஆல்பா அங்கிட்ட வச்சுன்னா மைனஸ் ஆல்பா வந்துருமா? அப்ப ரூட்ஸ் என்னன்னு கேட்டா ஆல்பா பீட்டா பதிலாக மைனஸ் ஆல்பானே போட்டுக்கலாமா? மைனஸ் ஆல்பா காமா, இதான் ரூட். ஆல்பா பீட்டா காமாக்கு பதிலாக ஆல்பா மைனஸ் ஆல்பா காமா, இதான் ரூட்ஸ். இந்த 3க்கு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும்ல. ஆல்மோஸ்ட் ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிச்சு காமாவோட வேல்யூ கண்டுபிடிச்சா ரூட் சொல்லிடலாங்க. ஏன்னா ஒரு ரூட் ஆல்பா, இன்னொரு மைனஸ் ஆல்பா தானே, அதனால பிரச்சனை இல்லை. சிக்மா 1 எழுத தெரியுமான்னு பாருங்க. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அதனால ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா -1 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப்னா 2. ஸோ மைனஸ் ஆஃப் -1/2 தட் இஸ் 1/2. இதான் சிக்மா 1. சிக்மா 1னா 3 ரூட்டை என்ன செய்யறது? ஒன்னொன்னா எடுத்து பிளஸ் பண்றது. தட் இஸ் ஆல்பா பிளஸ் மைனஸ் ஆல்பா பிளஸ் காமா. அதானங்க ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் -1/2னா +1/2. ஆல்பா மைனஸ் ஆல்பா பிளஸ் இன்டு மைனஸ்னா மைனஸ் தான். ஆல்பா மைனஸ் ஆல்பா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1/2. கேன்சல் பண்ணா காமா ஈக்குவல் டு 1/2. 3 ரூட்ல ஒரு ரூட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், 1/2 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்பா மைனஸ் ஆல்பா கூட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். சரி, எனக்கு சிக்மா 2 கூட வேண்டாம். சிக்மா 3 பாருங்க. சிக்மா 2 எப்படி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா? சிக்மா 1 எப்படி எழுதணும்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் எழுதணும். அடுத்து சிக்மா 2 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் எழுதுவோம். சிக்மா 3னா மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அப்போ -9/2 வரும். சிக்மா 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னா சிக்மா 3னா -9/2. -9/2ங்க என்ன -9, இங்க ஒரு -1 மிஸ் ஆயிடுச்சு. இங்க போட்டாச்சு கரெக்டா, இங்க மைனஸ் போடணும். சிக்மா 3ங்கிறது மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். சோ இங்க ஒரு மைனஸ் இருக்கும். அப்ப சிக்மா 3ங்கிறது -9/2. சிக்மா 3 னா அடுத்த 3 ரூட்டையும் மல்டிப்ளை பண்றது. ஆல்பா இன்டு மைனஸ் ஆல்பா இன்டு காமா. இப்பதானே ஒரு ரூட் ஆல்பா, இன்னொரு ரூட் மைனஸ் ஆல்பா, இன்னொரு ரூட் காமா. மூணையும் மல்டிப்ளை பண்ணா -9/2. ஆல்பா இன்டு மைனஸ் ஆல்பானா மைனஸ் ஆல்பா ஸ்கொயர்னு அர்த்தம். ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் கூட ஒரு காமா ஈக்குவல் டு -9/2. காமாக்கு வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், 1/2 போட்டுக்கலாம்ல. காமாக்கு பதிலாக 1/2 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு -9/2. இந்த 2 மேல வந்துடும், கீழே இருக்க 2 டிவிஷன்ல இருக்கிறது ப்ராடக்ட்ல வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 2 அடிச்சுக்கலாம். மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கும். ஈக்குவல் டு -9. மைனஸ் மைனஸ் கூட அடிச்சுக்கலாம். ஸோ ஆல்பா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இல்லைன்னா ஆல்பா ஸ்கொயர் வச்சுட்டு -1/2 தலைகீழ இங்கிட்டு கொண்டு வரணும். 2/-1 அடிச்சிடலாம். எப்படினாலும் பண்ணிக்கோங்க. சரிங்க, இது ப்ராடக்ட்ல இருக்குங்க. இங்கிட்ட வரும்போது என்ன செய்யணும்? மாத்தி வந்துருங்க. 1/2 இங்கிட்ட 2/1 வரும். 2 அடிச்சுட்டுனா வெறும் -9 மட்டும் மிச்சம். ஸோ மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் -9, மைனஸ் மைனஸ் அடிச்சா ஆல்பா ஸ்கொயர் 9. ஆல்பாங்கிறது பிளஸ் ஆர் -3. அப்போ ஆல்பா +3 இருக்கலாம், இல்ல -3 இருக்கலாம். சரி, ஆல்பா 3 இருந்தா ரூட்ஸ் என்ன? ஆல்பா மைனஸ் ஆல்பா காமா தானே. காமா 1/2 தெரியும். ஆல்பா 3 போட்டுக்கோங்க. மைனஸ் ஆல்பானா -3.
ஆல்பாவுக்கு 3 எடுத்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் 3 மைனஸ் 3 1/2 இருக்கும். இது ரெண்டே ஆட் பண்ணா 0 வரும். அப்படிதானங்க 3 மைனஸ் 3 சேர்த்தா 0. சரி ஆல்பாக்கு பதிலாக மைனஸ் 3 எடுத்துக்கிடுவோம். இந்த ரூட்ஸ் ஆர் ஆல்பா மைனஸ் ஆல்பா காமா தானே. ஆல்பாக்கு பதிலாக மைனஸ் 3 போடுங்க. ஸோ தட் இஸ் ஆல்பாக்கு மைனஸ் 3. இங்கே ஆல்பாக்கு மைனஸ் 3 போட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 காமாக்கு பதிலாக 1/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 பிளஸ் 3 ஆயிரும். அப்பவும் ரூட் என்ன வரும் மைனஸ் 3 பிளஸ் 3 1/2. இங்கேயும் மைனஸ் 3 பிளஸ் 3 1/3. எது முன்னாடி பின்னாடி எழுதுறவங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. மொத்தம் 3 ரூட் அதே வருதான்னு பாருங்க. 3 3 மைனஸ் 3 மைனஸ் 3 1/2 1/2 அவ்வளவுதாங்க வருது. ஆல்பாக்கு பிளஸ் 3 போட்டாலும் மைனஸ் 3 போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வருது. 3 மைனஸ் 3 1/2. இங்கேயும் மைனஸ் 3 3 1/2. வாட் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் 3 மைனஸ் 3 1/2. இதுதான் அந்த மூணு ரூட். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூட் ஆட் பண்ணா என்ன வருது 0 வருதா, அதான் வேனிஷ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து fourth சம் பாருங்க. Determine k and solve the equation 2x cube minus 6x squared plus 3x plus k is equal to 0 if one of its roots is twice the sum of the other roots. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்ல கேக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லாம் சொல்றான். 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். கியூபிக் ஈக்குவேஷன் தான் 3 ரூட் கண்டுபிடிக்கணும். கூட சேர்ந்து எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு கிண்ட் தான். எப்படி ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் 3 ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆல்பா பீட்டா காமா. அதுல ஒரு ரூட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு twice the sum of the other roots. மற்ற ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு ரூட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒன் ரூட் வந்து ஈக்குவல் டு twice the sum of the other roots கொடுத்திருக்காங்க. சோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சோ given equation அப்படி எழுதியாச்சு. let alpha comma beta comma gamma be the roots of the equation. ஒரு ரூட் ஆல்பா பீட்டா காமான்னு வச்சுக்கோங்க. இது மூணையும் கண்டுபிடிக்கணும். அவன் கொடுத்திருக்கிறது என்ன given that one roots equal to twice the sum of other roots. அப்படின்னா 2 times of sum of other roots. நான் வேணா ஒன் ரூட் இருக்குல்லையே அது ஆல்பான்னு வச்சுக்கிறேன். let alpha is equal to 2 times of beta plus gamma. நீங்க இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. beta is equal to 2 times of alpha plus gamma னு வச்சுக்கலாம். gamma is equal to 2 times of alpha plus beta னு வச்சுக்கலாம். எப்படினாலும் வச்சுக்கலாம். அது உங்க சாய்ஸ். நான் என்ன எடுத்துக்கிறேன் let alpha is equal to 2 times of b plus gamma னு எடுத்துட்டேன். sum of two roots ஓட twice தான் வந்து என்னது third root. அப்ப alpha is equal to 2 times of beta plus gamma னு எடுத்தாச்சு. இந்த 2 கீழ கொண்டு வந்தா alpha by 2 is equal to beta plus gamma. சோ ஈக்குவேஷன் 1 னு வச்சுட்டோம். So இந்த ஈக்குவேஷன்ல சிக்மா 1 சொல்லுங்க. சிக்மா 1 என்ன minus 5x squared by 2. minus of minus 6 divided by 2. சிக்மா 1 ங்கிறது minus of minus 6 by 2. 2 க்கு 6 க்கு அடிச்சா 3 வந்துரும். minus of minus னா plus 3. So சிக்மா 1 வந்து plus 3. சிக்மா 1 என்ன alpha plus beta plus gamma is equal to என்னது plus 3. alpha க்கு பதிலா அப்படியே போட்டுக்கலாம். What is beta plus gamma? beta plus gamma எதுக்கு ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 சொல்லுது. alpha by 2 க்கு ஈக்குவலா. Now alpha is equal to 2 times of beta plus gamma. 2 கீழ வந்தா alpha by 2 is equal to beta plus gamma. So beta plus gamma க்கு பதிலா alpha by 2 போட்டுக்கலாம். beta plus gamma க்கு பதிலா alpha by 2 from equation 1. அப்ப alpha ஆல்ரெடி இருக்கு. beta plus gamma க்கு பதிலா alpha by 2 போட்டாச்சு is equal to 3. 2 LCM எடுத்துங்க. 2 alpha plus alpha by 2 னு வரும். 2 LCM போட்டீங்கன்னா இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 2 alpha plus alpha. So 3 alpha by 2 is equal to 3. 3 3 அடிச்சு 2 கிராஸ் பண்ணிக்கலாம். இல்ல 3 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா alpha by 2 is equal to 1. 2 கிராஸ் பண்ணா alpha is equal to 2. இல்லனா 3 by 2 இங்க கொண்டு வரணும். 2 by 3 ஆகும். 3 3 அடிச்சிட்டா மிச்சம் 2. சோ ஆல்பாவோட வேல்யூ 2 னு கண்டுபிடிச்சாச்சு என்னங்க. சரி ஆல்பாவோட வேல்யூ 2 னு சொல்லி எதுல போட்டுருவோம்? ஈக்குவேஷன் 1 ல போட்டுருவோமா? ஆல்பாக்கு பதிலா 2 னு போட்டா 2 2 கேன்சல் ஆயிடும்னா ஆல்பாக்கு பதிலா 2 போட்டா 2 by 2 ஒன்னு தானே கேன்சல் ஆயிடும். ஆல்பாக்கு பதிலா 2 னு போட்டுக்கோங்க. 2 by 2 is equal to beta plus gamma. சோ கேன்சல் பண்ணா 1. சோ வாட் இஸ் beta plus gamma அப்படினு கேட்டா 1 தாங்க. இது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கோங்க. beta plus gamma 1. நம்ம beta கண்டுபிடிக்கணும், gamma கண்டுபிடிக்கணும். கூட இன்னொரு விஷயம் k யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். sigma 2 பாப்போம். sigma 2 க்கு என்ன ஃபார்முலா? coefficient of x by constant term ரைட்னா coefficient of x by coefficient of x cube, that is 3 by 2. இதா sigma 2. sigma 2 னா என்ன அர்த்தம்? alpha beta plus beta gamma plus gamma alpha னு அர்த்தம். அதானங்க மீனிங் sigma 2 க்கு. sigma 2 னா alpha beta plus beta gamma plus gamma alpha. coefficient of x by coefficient of x cube னா 3 by 2. இதில் நம்ம சேர்த்துடுவோம். ஆல்பா பீட்டா ஆல்பா காமா இருக்கு இல்லையா, அந்த காமா ஆல்பா ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிட்டு பீட்டா காமாவை தனியாக போட்டுடுவோம். ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பால பீட்டா காமாவை தேர்டா போட்டிருக்கேன், காமா ஆல்பாவை செகண்டா போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஆல்பா வெளியே எடுத்துடலாம். ஆல்பா பீட்டா பிளஸ் காமா ஆல்பால ஒரு ஆல்பா எடுத்துட்டோம்னா இங்க ஒரு பீட்டா மிச்சம், இங்க ஒரு காமா மிச்சம். ஸோ ஆல்பா இன்ட்டு பீட்டா பிளஸ் காமா, அது போக பிளஸ் பீட்டா காமா தனியா இருக்கு. ஈக்குவல் டு 3 by 2 மறந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பான்னு எழுதி ஆல்பா பீட்டா காமா ஆல்பா பக்கத்துல எழுதி பீட்டா காமா தனியா எழுதிருக்கேன். இதுல ஒரு ஆல்பாவை வெளியே எடுத்துட்டேன். எதுக்கு இப்படி எழுதுறேன்னா பீட்டா பிளஸ் காமா பதிலாக 1 போட்டுக்கலாமா ஃப்ரம் ஈக்குவேஷன் 2, பீட்டா பிளஸ் காமா பதிலாக 1 போட்டுக்கலாம். அப்ப
அப்ப ஆல்பாக்கு பதிலா ஆல்ரெடி நம்மளுக்கு 2 தெரியுமா, கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆல்பா. ஆல்பா வந்து 2 தெரியும். ஸோ ஆல்பாக்கு பதிலா 2 போட்டுடுவோம். பீட்டா பிளஸ் காமாக்கு பதிலா ஈக்குவேஷன் 2 படி 1 போட்டுடுவோம். அப்போ 2 ஆல்பாக்கு பதிலா 2, பீட்டா பிளஸ் காமாக்கு பதிலா 1 பிளஸ் பீட்டா காமா is equal to 3/2. ஆல்பாக்கு பதிலா 2 from equation 2 பீட்டா பிளஸ் காமாக்கு பதிலா 1. இப்போ 2 into 1 னா 2 தான். 2 plus beta gamma is equal to 3/2. இந்த 2 அப்படியே இந்த சைடு வந்துச்சுன்னா -2 ஆயிடும். ஸோ பீட்டா காமா is equal to 3/2 -2. ஒரு 2 LCM எடுங்க, 3 அப்படியே இருக்கும். இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணா -4. 3 - 4/2 that is -1/2. எது பீட்டா இன்ட்டு காமா. பீட்டா பிளஸ் காமாங்கிறது 1, பீட்டா இன்ட்டு காமாங்கிறது -1/2. இந்த ஈக்குவேஷன் 3 அப்படி போட்டாச்சு. சரிங்களா? இன்னும் நம்ம பீட்டா கண்டுபிடிக்கணும், காமா கண்டுபிடிக்கணும், கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ சிக்மா 3 வருவோம்னா சிக்மா 3க்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அப்படிதானங்க? மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா மைனஸ் கே டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப்னா 2 மைனஸ் கே பை 2 னு அர்த்தம்னா சிக்மா 3 அப்படிங்கிறது மைனஸ் கே பை 2. சிக்மா 3 னா என்ன? ஆல்பா இன்டு பீட்டா இன்டு காமா is equal to மைனஸ் கே பை 2. ஆல்பாவோட வேல்யூ தெரியும், 2 னு போட்டுக்கலாம். பீட்டா இன்டு காமா இப்பதான் சொல்லிருக்கோம். from equation 3 -1/2. பீட்டா இன்டு காமாக்கு பதிலா -1/2, ஆல்பாக்கு பதிலா 2. அப்ப since alpha is equal to 2 and from equation 3 beta into gamma is equal to -1/2 is equal to -k/2 இருக்கு, மறந்துடக்கூடாது. இங்க ஒரு 2 அடிச்சுக்கோங்க, -1 மட்டும் மிச்சம் இருக்கும். is equal to -k/2 அப்படி இருக்கும். மைனஸ் கூட அடிச்சுக்கலாம். அப்ப k/2 is equal to 1. k யோட வேல்யூனா 2 கிராஸ் பண்ணா போதும். k is equal to 2. இப்ப k யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அவன் determine the value of k ன்னு கொடுத்தானா, சோ k யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் பீட்டா என்ன காமா என்னன்னு தெரியலன்னா அதை கண்டுபிடிக்க போறோம். from equation 2 beta plus gamma 1 தானே. அப்ப gamma எவ்வளவுன்னு கேட்டா 1 minus beta. beta ரைட்ல கொண்டு வாங்க minus beta. அப்ப gammaங்கிறது 1 minus beta. இந்த gamma is equal to 1 minus beta ன்னு எதுல போடுவோம்? equation 3 ல போடுவோம். gammaக்கு பதிலா 1 minus beta ன்னு போடுவோம்ல. அப்ப beta into gammaக்கு பதிலா 1 minus beta is equal to -1/2. கரெக்டாங்க? பீட்டாக்கு காமாக்கு பதிலா 1 minus beta ன்னு equation 3 ல போட்டா beta into gamma, gammaக்கு 1 minus beta. அப்ப beta into 1 minus beta is equal to -1/2. இத சால்வ் பண்ணா பீட்டாவோட வேல்யூ கிடைச்சிர போகுது. என்ன? பீட்டா உள்ள கொண்டு போனா பீட்டா இன்டு 1 னா பீட்டா, பீட்டா இன்டு மைனஸ் பீட்டானா மைனஸ் பீட்டா ஸ்கொயர். இது ஒரு -1/2 இருக்கு. டினாமினேட்டர் டேர்ம் வரக்கூடாது. சோ மல்டிப்ளைங் பை 2 போடுங்க. 2 பீட்டான்னு வந்துரும், -2 பீட்டா ஸ்கொயர் வந்துரும். இங்க 2 ஆல மல்டிப்ளை கேன்சல் ஆகி -1. இந்த -1 லெஃப்ட்ல கொண்டு வந்துருங்க. -2 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 பீட்டா. இந்த -1 லெஃப்ட்ல வந்துச்சுனா +1 is equal to 0. இத கூட மல்டிப்ளைங் பை -1 போட்டா +2 பீட்டா ஸ்கொயர் -2 பீட்டா -1 is equal to 0. இத சால்வ் பண்ணா பீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். இதை சால்வ் பண்ணதுக்கு நம்ம ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணுவோம்னா a க்கு பதிலா 2, b க்கு பதிலா -2, c க்கு பதிலா -1. ax ஸ்கொயர் plus bx plus c is equal to 0. குவாட்ரடிக் ஃபார்முலாங்க. குவாட்ரடிக் ஃபார்முலாவுல அந்த ஈக்குவேஷன்ல ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். பீட்டா ஸ்கொயருக்கு முன்னாடி வந்து a, பீட்டாக்கு முன்னாடி வந்து b, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c. அப்ப x is equal to ஃபார்முலா எழுதுமா, அதுக்கு பதிலா பீட்டா is equal to எழுதணும். -b plus r minus root of b square minus 4ac by 2a. b க்கு பதிலா -2 போட்டா -2 plus r minus root of -2 the whole square minus 4 into a க்கு பதிலா 2, c க்கு பதிலா -1 divided by 2 into a க்கு பதிலா 2. -2 plus 2 ஆயிரும். plus r minus root of -2 ஸ்கொயர் ங்கிறது 4. minus into minus plus 4 into 2 8. root 12 ஆயிருமா இது? 2 plus r minus root 12 by 4. root 12 எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2 into 2 into 3 பிரிச்சுக்கலாம்ங்க. 4 into 3 தான் 12. 2 க்கு ஒரு 2 வெளிய எடுத்துடலாம். சோ 2 plus r minus 2 root 3 divided by 4. அப்படியே அடிச்சிட கூடாதுங்க. நிறைய பேர் அப்படி தப்பு பண்ணுவாங்க. 2 க்கு 4 அடிச்சுவாங்க, பண்ண கூடாது. காமன் எடுத்து தான் கேன்சல் பண்ணுவோம். இப்ப 12 2 into 2 into 3 வருங்க. ஒரு 2 வெளிய வந்துச்சுனா 2 root 3 ஆயிடும். அப்ப 2 plus r minus 2 root 3 by 4 வரும். இப்ப மேல ஒரு 2 காமன் எடுங்க. காமன் எடுத்தா இங்க ஒரு 1, இங்க 1 root 3 that is root 3 divided by 4. 2 க்கு 4 கிடைச்சா 2. What is the value of beta? 1 plus r minus root 3 by 2. அப்ப பீட்டா வந்து 1 plus r minus root 3 by 2 கண்டுபிடிச்சாச்சு. எப்படி எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காமாக்கு பதிலா 1 minus பீட்டான்னு வச்சுக்கிட்டு பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பதிலா பீட்டாக்கு பதிலா 1 minus காமான்னு வச்சுட்டு காமா கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் வரும். பீட்டாக்கு பதிலா 1 minus காமான்னு வச்சுக்கலாங்க. காமாக்கு பதிலா 1 minus பீட்டான்னு வச்சு காமாக்கு பதிலா 1 minus பீட்டா போட்டு செஞ்சோம்ல. அதே மாதிரி பீட்டாக்கு பதிலா 1 minus காமான்னு வச்சுட்டு அதுல அந்த ஈக்குவேஷன் 3 இருக்குல்ல, அதுல பீட்டாக்கு பதிலா 1 minus காமான்னு போட்டு இதே மாதிரி செய்யலாம். செஞ்சா இதே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு தேவை 3 ரூட்ஸ் தரங்க, கிடைச்சிருச்சுல்ல. சோ சிமிலர்லி இப்படி போட்டா சிமிலர்லி அர்த்தம். if you take beta is equal to 1 minus gamma, we get gamma is equal to 1 plus r minus root 3 by 2. இதே ஆன்சர் தாங்க வரும்.
மொத்தத்துல 3 ரூட் கிடைச்சிருச்சான்னு பாருங்க. ஆல்பாவோட வேல்யூ 2. இங்க ஒரு 2 ரூட் கிடைக்கா, 1 plus root 3 by 2, 1 minus root 3 by 2. 3 ரூட் சரியா போச்சுங்க. நல்லா புரிஞ்சுங்க. புது ரூட் கிடைக்காதுன்றாங்க. காமாவுக்கு பதிலா 1 minus பீட்டா அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சா பீட்டாக்கு இந்த ஆன்சர் வருதுல்ல. பட் பீட்டாக்கு பதிலா 1 minus காமான்னு போட்டு கண்டுபிடிச்சா காமாக்கு இந்த ஆன்சர் தான் வரும். அப்ப எனிகும் இந்த ரெண்டு தான் ரூட்ஸ். இந்த 2 ரூட்ஸ் 1 plus root 3 by 2, 1 minus root 3 by 2 ரூட்ஸ். ஆல்ரெடி ஆல்பா வந்து 2 சொல்லிருக்கோமா, அப்ப 2, 1 plus root 3 by 2, 1 minus root 3 by 2. மொத்தம் 3 ரூட் இருக்குதுல, 2ங்கிறது ஒரு ரூட். இப்ப கண்டுபிடிச்ச 1 plus root 3 whole divided by 2, 1 minus root 3 whole divided by 2 ரூட் தான். சோ இந்த மாதிரி மொத்தத்திலே 3 ரூட் கிடைக்கும். இல்ல சார் இன்னும் கொஞ்சம் எனக்கு கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 plus root 3 by 2 ஒரு ரூட்னு வச்சுக்கிட்டு காமா கண்டுபிடிக்கணும். எப்படி காமா கண்டுபிடிக்கணும்? காமா is equal to 1 minus பீட்டா தாங்க. அந்த பீட்டாக்கு பதிலா 1 plus root 3 by 2 போடணும். போட்டா காமா வந்து 1 minus root 3 by 2 வரும். அது மாதிரி பீட்டாக்கு பதிலா 1 minus root 3 by 2 போட்டா காமா என்ன வரும்னா 1 plus root 3 by 2 வரும். அவ்வளவுதாங்க. பீட்டாக்கு பிளஸ்ல போட்டீங்கன்னா காமா மைனஸ்ல வரும், பீட்டாக்கு மைனஸ்ல போட்டீங்கன்னா காமா பிளஸ்ல வரும். வேணா செஞ்சு பார்த்துக்கோங்க. 1 plus root 3 by 2 இருக்குல்லங்க, ரெண்டு ஆன்சர் வந்துச்சுல. பீட்டாக்கு பதிலா 1 plus root 3 by 2 நீங்க போட்டீங்கன்னா இதானே காமா ஃபார்முலா. பீட்டாக்கு பதிலா 1 plus root 3 whole divided by 2 போட்டீங்கன்னா காமா வந்து 1 minus root 3 by 2 வரும். பீட்டாக்கு பதிலா 1 minus root 3 by 2 போட்டீங்கன்னா காமா வந்து 1 plus root 3 by 2 வரும். சோ அதே ரூட் தான் வரும்ன்ற ரைட்டா. அதனாலதான் இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். 1 plus root 3 by 2 ஒரு ரூட், 1 minus root 3 by 2 ஒரு ரூட். டோட்டலா 3 ரூட்ஸ் வந்துருச்சா. 2, 1 plus root 3 by 2, 1 minus root 3 by 2. சோ இந்த மாதிரி இதான் 3 ரூட்ஸ் ஆஃப் த given equation. அதோட k யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்படி தான் இந்த சம்ம செய்யணும்.